வெல்கம் டு நிக்கில்ஸ் பயாலஜி. மைசெல்ஃப் நிக்கில். நான் கிளாஸ் 11th and 12th பயாலஜி சொல்லித்தரேன் நீட் எக்ஸாமோட ப்ரிப்ரேஷனுக்காக. ஸோ பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் கிங்டம்ஸ் வந்து படிச்சுட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம கிங்டம் மொனேரா, கிங்டம் மைக்கோட்டா அண்ட் கிங்டம் ப்ரோட்டிஸ்டா இது மூணுத்தையும் படித்து முடிச்சிருக்கோம். இப்போ கடைசியாக அதாவது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இந்த 2 கிங்டம்ஸ் வந்து இந்த சாப்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்பவே டீட்டெயில்டாக கிடையாது. இது வந்து செப்பரேட் சாப்டர்ஸாகவே டைவர்சிட்டி இந்த வேர்ல்டு என்ற டாப்பிக்கில் டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் சில ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ், வைராய்ட்ஸ் அண்ட் ப்ரையான்ஸ் இந்த 3 ஆர்கானிசம்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். இது பார்த்திங்கன்னா இந்த எந்த கிளாஸிஃபிகேஷன்லையுமே வராது. அதை வந்து நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிங்டம் பிளான்டேன்னு எடுத்தால் இதில் இருக்கிற ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஆல் ஆர் யூகேரியோட்டிக் குளோரோஃபில் கண்டெய்னிங் ஆர்கானிசம். ஸோ ஒரு பிளான்ட்னு எதுன்னு நம்ம சொல்லுவோம்னா அந்த ஆர்கானிசமோட செல்லை ஆர் அதில் வந்துட்டு குளோரோபிளாஸ்ட் வந்து இருந்தே இருக்கணும். அண்ட் அது வந்து குளோரோஃபில்லாக இருக்கணும். அண்ட் வெல் டெவலப்ட் நியூக்ளியஸாக இருக்கணும். வெல் டெவலப்ட் நியூக்ளியஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு பிளான்ட் ஒரு பிளான்ட் செல்லுன்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய செல் இருந்த ஒரு ஆர்கனாக இருந்துச்சுன்னா அது பிளான்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் ஆன உடனே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரும் பிளான்ஸ் ஆர் ஆட்டோட்ரோஃபிக். இது நம்ம யார் சொல்கிறாங்களோ இல்லையோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம் பிளான்ஸ் ஆர் ஆட்டோட்ரோஃபிக் பிகாஸ் தே ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் பை ப்ராசஸ் கால்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்படி இருக்கிற பிளான்ட் கிங்டம்லேயே பார்த்தீங்கன்னா சில ஹெட்டிரோட்ரோஃபிக் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, பாராசிட்டிக் இருக்குது. இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பிளான்ட்ஸில் இருக்கிற ஹெட்டிரோட்ரோஃபிக் ஆர்கானிசமில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் மோஸ்ட்லி நைட்ரோஜன் லேக்கிங் பிளான்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்சர் பிளான்ட்டை பார்க்கலாம். ஸோ இது இந்த மாதிரி இருக்கும் பிக்சர் பிளான்ட். இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா நைட்ரோஜன் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நைட்ரோஜன் வந்து இருக்காது. நைட்ரோஜன் ஃபிக்ஸேஷனுக்கும் பாக்டீரியாஸும் கிடையாது. அதனால இந்த பிளான்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸை கன்சியூம் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அனிவி இந்த பக்கம் வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த அனிவி வந்துட்டு இங்கே வந்து என்டர் ஆனப்போ சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகலாம், இல்லை அந்த ஹனிபியே அது உள்ளே வந்து என்டர் ஆகும் பிக்சர் பிளான்ட்டில். ஸோ என்டர் ஆன உடனே அந்த பிக்சர் பிளான்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேப் மாதிரி இருக்கும், அது வந்து இப்படி க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த ஹனிபியால் வெளியே வர முடியாது. ஆஃப்டர்வர்ட்ஸ் என்ன பண்ணோன்னா இங்கே செக்ரீஷன்ஸ் வரும், என்சைமேட்டிக் ஆர் ஹைட்ரோலிட்டிக். என்சைமேட்டிக் ஆர் ஹைட்ரோலிட்டிக் என்சைம்ஸ் வந்து இதில் வந்த உடனே அந்த கம்ப்ளீட்டாக அந்த இன்செக்டை டைஜஸ்ட் பண்ணிடும். அண்ட் அந்த இன்செக்டில் இருக்கிற நைட்ரோஜன் கண்டென்ட்டை அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ இது வந்து இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ். இதோட எக்ஸாம்பிள்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வீனஸ் ஃப்ளைட்ராப், பிளாடர் வாட் அண்ட் லாஸ்ட்டாக பிக்சர் பிளான்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்கட்டா இஸ் அ பேரசைட். ஸோ பிளான்ட்ஸில் பேரசைட்ஸ் கூட இருக்குது. அதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கஸ்கட்டா. ஆக்சுவலாக 10th லைஃப் ஆர்கானிசம் சம்திங் லிவிங் ஆர்கானிசம்ஸ் சாப்டர்லையோ இதுலேயோ ஒரு சாப்டர் ஆக்சுவலாக கஸ்கட்டாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைஃப் ப்ராசஸ், கரெக்ட். லைஃப் ப்ராசஸ் அந்த சாப்டரில் கஸ்கட்டாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு கொஷின் ஆக்சுவலாக. அண்ட் இட்ஸ் ஆல்சோ இன் கிளாஸ் 11th ஆல்சோ. நெக்ஸ்ட் குளோரோபிளாஸ்ட் வந்து இருக்கும். அண்ட் அதோட செல் வால் பார்த்தீங்கன்னா செல்லுலோஸால் உருவாக்கப்பட்டிருக்கும். செல்லுலோஸ் சம்டைம்ஸ் வேறு சில காம்பவுண்ட்ஸும் இருக்கும். அது வந்துட்டு பிளான்ட் கிங்டமில் நம்ம டீட்டெயிலாக படிப்போம். பட் இன் ஜென்ரல் பிளான்ட்டோட செல் வால் பார்த்தீங்கன்னா செல்லுலோஸிக்காக இருக்கும். செல்லுலோஸ்ன்ற ஒரு காம்பவுண்டால் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே கிளாஸிஃபை பண்ணி தான் பிளான்ட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக குரூப்ஸ் இருக்குது. பிளான்ட்ஸ் அண்ட் எடுத்தால் ஒரு பிளான்டேன் ஒரு கிங்டமில் பார்த்தீங்கன்னா 5 சப்டிவிஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் வந்து தாலோஃபைட்டா, நெக்ஸ்ட் பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா, ஜிம்னோஸ்பர்ம்ஸ், ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஸோ தாலோஃபைட்டாவில் ஆல்கே இருக்கும், பிரையோஃபைட்டாவில் மாசஸ் அண்ட் டெரிடோஃபைட்டாவில் ஹியூஜ் பிளான்ஸ் இருக்கலாம். ஸோ சம் ஃபேஷன் பிளான்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த டெரிடோஃபைட்டாவில் வரும் ஃபேஷன் பிளான்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஜிம்னோஸ்பர்ம்ஸில் ரொம்பவே ஹியூஜ் ட்ரீஸ் வந்திருக்கும், பைனஸ், சைக்கஸ் இந்த மாதிரி ட்ரீஸ் வந்திருக்கும். ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் பார்த்திங்கன்னா அதில் ஸ்பெஷலாக சப்டிவிஷன்ஸ் இருக்குது.
மோனோகாட்ஸ் டைகாட்ஸ் வந்துட்டு மோனோகாட்ஸ் வந்துட்டு வீட் அந்த மாதிரி இருக்கலாம். டைகாட்ஸில் பார்த்தீங்கன்னா மேங்கோ ட்ரீஸ் இந்த மாதிரி ட்ரீஸ் வந்து அதில் பார்க்க முடியும். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக பிளான்ட் கிங்டம் பற்றி. நெக்ஸ்ட் இந்த பிளான்டேல இந்த தாலோஃபைட்டா பிரையோஃபைட்டா டெரிடோஃபைட்டாஸில் பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல் டுகெதர் கம்ப்ளீட் பிளான்ட் கிங்டம்னு எடுத்தால் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அந்த ஒரு ஃபெனாமினா நடக்கும். ஸோ ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் ஸோ இந்த ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷனில் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்போரோஃபைட், செகண்ட் வந்து கெமெட்டோஃபைட். ஸோ இந்த டேர்ம்ஸில் ரொம்பவே கன்ஃபியூஷன்ஸ் எப்போவுமே இருக்கும். ஸ்போரோஃபைட்னா ஸ்போர், ஃபைட்னா பாடி. ஸ்போர் ப்ரொடியூசிங் பாடி இஸ் கால்ட் ஸ்போரோஃபைட். அதாவது இப்போ அந்த பிளான்ட் வந்து ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அது வந்து ஸ்போரோஃபைட்டை நம்ம சொல்லுவோம். அதே அந்த பிளான்ட் வந்துட்டு கேமீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அது கெமெட்டோஃபைட்டை நம்ம சொல்லுவோம். பட் பிளான்ட்ஸில் வந்துட்டு வெறும் ஸ்போரோஃபைட்ஸ் வெறும் கெமெட்டோஃபைட்ஸ் கிடையாது, ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஜென்ரேஷனில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளான்ட் ஸ்போரோஃபைட்டாக இருக்கலாம், இந்த ஸ்போர் வந்து ஹாப்ளாய்டாக இருக்கலாம். இது ஜெர்மினேட் ஆன உடனே ஒரு டிப்ளாய்டு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகும், அது மேலே அகெயின் ஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்போரோஃபைட் வந்துட்டு ஃப்ரீ லிவிங்காகவும் இருக்கலாம் ஆர் டிபெண்ட்டாகவும் இருக்கலாம். டிபெண்ட் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு கெமெட்டோஃபைட் இருக்குது, இந்த மாதிரி இது வந்து ரூட்ஸ் இப்படி இருக்குது. இது வந்து இப்போ க்ரோ ஆக போகுது. க்ரோத் ஆன உடனே மெச்சுரேஷன் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். இது வந்து ஸ்போரோஃபைட்டாக இருக்கும். இதில் இது வந்து 2n, இது வந்து n இருக்கும். இந்த n ஸ்போர்ஸ் வந்துட்டு கிரவுண்டில் விழுந்தப்போ அகெயின் இட் வில் பிகம் டிப்ளாய்ட். ஸோ அது வந்து ஆக்சுவலாக இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெமெட்டோஃபைட்ஸும் இருக்கலாம் ஸ்போரோஃபைட்ஸும் இருக்கலாம் பிளான்ட் ஒரே பிளான்ட்டில். ஸோ இது கெமெட்டோஃபைட்டாக இருக்குது, இந்த ஸ்போரோஃபைட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்போர்ஸ் வந்து ஃபியூஷன் ஆனப்போ பிளாஸ்மோகேமின் நடந்துச்சுன்னா அந்த டைமில் டிப்ளாய்டாக மாறும். திரும்பி அகெயின் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமெட்டோஃபைட் ஃபார்ம் ஆகும். அந்த கெமெட்டோஃபைட்லேருந்து இன்னொரு ஸ்போரோஃபைட். இந்த மாதிரி கண்டினியூஸ் சைக்கிள்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஹாப்ளோடிப்ளான்டிக் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது. டிப்ளான்டிக் இருக்குது, ஆப்ளான்டிக் இருக்குது அண்ட் ஹாப்ளோடிப்ளான்டிக். இந்த 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ திஸ் வாஸ் கம்ப்ளீட்லி அபவுட் பிளான்டே. இப்போ நம்ம அனிமேலியா பற்றி பார்க்கலாம். ஓகே, பிளான்ட்ஸ் பற்றி இன்னொரு டாபிக், இன்னொரு எக்ஸ்ட்ரா திங் என்னென்னா அதோட ஃபுட் எப்படி ஸ்டோர் பண்ணிக்கோன்னா ஸ்டார்ச்சாக ஸ்டோர் பண்ணிக்கோ. இப்போ அனிமேலியா பற்றி பார்க்கலாம். அனிமேலியா இதுக்கு புல்லட் பாயிண்ட்ஸ் எதுவுமே ஆக்சுவலாக தேவையில்லை, நம்மளே ஒரு அனிமல்ஸ்ன்றதால் நம்மளுக்கே எல்லாமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஸோ யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் நம்ம எல்லாருமே. நெக்ஸ்ட் நம்மளோட செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வி டோன்ட் ஹாவ் எனி செல் வால், நோ செல் வால். வெல் டெவலப்ட் நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸ் ஹைலி டெவலப்ட். Next we show various kind of features. ரொம்பவே ஹை லெவல் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து நம்ம பார்க்க முடியும். டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து இருக்குது. டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா போரிஃபெரா, சீலென்ட்ரேட்டா, டீனோஃபோரா, பிளாட்டிஹெல்மென்தஸ், ஆஸ்கல்மென்தஸ், ஆனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கைனோடர்மாட்டா, தென் ஹெமிகார்டாட்டா, கார்டாட்டா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து அனிமல்ஸில் இருக்குது. எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸ் கூட ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் ஹையர் ஆர்கானிசம்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் ஆர்கானிசம்ஸில் வெல் டெவலப்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் இருக்குது, சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாமே ஆக்சுவலாக நீங்கள் ஃபங்கை, மொனேரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடையாது. ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது, சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது, எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் இருக்குது, தென் நியூரல் மெக்கானிசம்ஸ் இருக்குது. ஸோ அதாவது மோட்டர் நியூரான், மிக்ஸ் நியூரான், இந்த நியூரான்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ லோகோமோஷன் வந்து இதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் ஆக்சுவலாக. ஸோ பாக்டீரியாஸ்லேயும் லோகோமோஷன்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக லோகோமோஷன் நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ஃப்ளாஜெல்லால மூவ் ஆகுது. பட் நம்மளோட லோகோமோஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹைலி டெவலப்டாக இருக்குது. ஸோ
டைஜஸ்டிவ் சிஸ்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இந்த ஹோலோசோயிக் சிஸ்டம் இருக்குது. ஹோலோசோயிக் சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டமில் அகெயின் இட் கேன் பி நான் டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன். டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸில் எப்படி இருக்குன்ட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 சேம்பர்டு இருக்கும். க்ரொக்கோடைலில் வந்துட்டு 4 சேம்பர்டு இருக்குது. சம் ஆர்கானிசம்ஸில் பார்த்தீங்கன்னா 3 சேம்பர்டு ஹார்ட்ஸ் இருக்கலாம். நம்மக்கிட்ட வந்துட்டு 4 சேம்பர்டு ஹார்ட்ஸ் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு வந்துட்டு பிளட் வெசல்ஸ் இருக்குது. பிளட் வெசல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டரிஸ் இருக்குது, வெயின்ஸ் இருக்குது, கேபிலரிஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே ஹைலி டிஃப்ரென்ஷியேட்டடான சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சில ஆர்கானிசம்ஸில் பார்த்தீங்கன்னா கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் இருக்கும். த்ரூ ஸ்கின் வந்து அவங்க வந்துட்டு ரெஸ்பயர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஃப்ராக்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் ஆன உடனே த்ரூ ஏர் ரெஸ்பிரேஷன் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. சம் ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட ட்ரேக்கியா இருக்கும் இல்லையா, இன்செக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேக்கியாவில் வந்துட்டு அது ப்ரீத் பண்ணும். ஸோ ட்ரேக்கியல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நம்ம சொல்லுவோம். எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைட் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ யூரியோஃபிலிக், நாட் யூரியோஃபிலிக், ஜஸ்ட் அ மினிட், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா யூரியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணுற ஆர்கானிசம்ஸ் இருக்குது. யூரியோடெலிக், அமோனோடெலிக் அண்ட் யூரிகோடெலிக், இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அண்ட் சம் ஆர்கானிசம்ஸில் பார்த்தீங்கன்னா மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காக்ரோச்சில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ் இருக்கும். அது வழியாக அது வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோலோசோயிக் முடிஞ்சாச்சு. ஸோ அனிமல் கிங்டமில் ஆக்சுவலாக நம்ம பேச போனால் ரொம்பவே டாபிக்ஸ் வந்து வரும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து நம்ம இந்த சாப்டர், அதாவது அனிமல் கிங்டம் சாப்டரில் நம்ம படிப்போம். ஸோ இது வந்து ஒரு ஓவர் வியூவாக எடுத்துக்கலாம் நம்ம. அண்ட் இதோட ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதில் மென்ஷன் பண்ண வேண்டியது ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் பார்த்தீங்கன்னா காப்புலேட்டரி ஆர்கன்ஸ் இருக்கும். அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் வந்துட்டு டைமார்ஃபிசம் இருக்கும், செக்ஷுவல் டைமார்ஃபிசம் இருக்கும். ஸோ மேலே வேறு மாதிரி ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அண்ட் ஃபீமேலுக்கு ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் ஹார்மோனல் லெவல்ஸ், கெமிக்கல் கண்ட்ரோல், கோஆர்டினேஷன், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஹையர் லெவல் ஆர்கானிசம்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் எம்ப்ரியோலாஜிக்கல் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம் அனிமல்ஸில் ஒரே மாதிரி இருக்கும். பட் எவல்யூஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா எல்லா எம்ப்ரியோஸுமே ஆக்சுவலாக ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அதோட வேரியேஷன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் வாஸ் கம்ப்ளீட்லி அபவுட் அனிமேலியா அண்ட் பிளான்டிங். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் நீட் ரிலேட்டட் வீடியோஸ் எவ்ரி டே. தேங்க்யூ.